இறைவன் படைத்த 84 லட்சம் ஜீவராசிகள்ல மனிதன் மட்டுமே தனித்துவமானவன். இந்த வித்தியாசமான மனித பிறப்புகள்ல எவ்வளவு மாற்றங்கள். இதோ இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு கிடைச்சிடும், இந்த நிமிஷமே முடிஞ்சிடும். இப்படி சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்ல யாரும் யாரை பத்தியும் சிந்திக்காத வாழ்க்கை இது. உங்க வீட்டு மாடியில் நின்று பார்த்தா எத்தனையோ பேர் போவாங்க வருவாங்க. ஆனா அவங்கெல்லாம் எங்க போறாங்க, எதை தொலைச்சிட்டு எதை தேடுறாங்க? ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேடல் இருந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா நம்மால எல்லாரோட தேடலையும் கண்டுபிடிக்க முடியுமா? இங்க தேடி கலைச்சு படுத்திருக்கிற இந்த ஜீவன் எதை தொலைச்சதுன்னு பார்க்கலாமா? ஏன்னா இன்னைக்கு சஷ்டி விரதமோ இல்லையோ பரணிக்கு ஞாபகப்படுத்தினேலா? நான் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு சஷ்டிக்கும் நாம விரதம் இருக்கிறதா வேண்டின்னு இருக்கோமோ இல்லையோ, அதனால தானே சொன்னேன். அஷடு அஷடு, நீ பரணி புரிஞ்சுனது அவ்வளவுதான். இந்த பாடி அவன் நம்ம பையன்டி, அவனுக்கு ஞாபகப்படுத்தணுமா என்ன? நீ நானும் விரதம் இருப்போம் இல்லையோ, அவன் இதில் கரெக்டாக இருப்பான்டே. சொல்லப்போனா பல்லுல பச்சை தண்ணி கூட படாம இருப்பான். ராவா அடிச்சதானே கிக்கே கிஸ் அடிக்குது. ஏ பரணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அர்ச்சனை பண்ண வேண்டிய வாயால அசைவத்தை போட்டு நொங்கு நொங்கு நொங்குறிய, உனக்கு கொஞ்சம் கூட சங்கோச்சமா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. சுருக்கமா சொல்ல போனா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், நினைச்சதை அடையணும். அதான்டா என் பாலிசி. எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு நிகழ்காலத்தை கோட்டை விடுற மாதிரியே நான் இல்லை. பரணி தரணி ஆடுவான்னு சொல்லுவாங்க, ஆனா இவன் தருதலங்க. ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தவன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. வாழ்க்கையில பயம் இருக்கக்கூடாதுதான், ஆனா வாழ்க்கையை பத்தின பயம் கொஞ்சமாச்சும் வேணும். என்ன வெயிலு, என்ன வெயிலு. வள்ளி, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் மோர் கொண்டு வா. சரிங்க. வாடா. இந்தாங்க கொண்டா. ஏங்க, நீங்க பாட்டுக்கு போனை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. உங்க புள்ள 4 தடவை போன் பண்ணிட்டான். சேதி எதுவும் சொன்னானா? என்கிட்ட எதுவும் சொல்லல, உங்ககிட்ட தான் பேசணுமா. உடனே போன் பண்ண சொன்னான். ஹலோ, நான் தான்டா. சாப்பிட்டியா? இங்க வெயிலு மண்டைய புழக்குது, அங்க எப்படி? இதை கேட்க தான் போன் பண்ணீங்களா? சரி, படிப்புலாம் நல்லா வருதா? உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. படிச்சுக்கிட்டு இருக்கும் போது போன் பண்ணி டார்ச்சர் பண்ண எப்படி நல்லா படிக்கிறது? படிப்பா நல்லா படி. அம்மா, வேற எதுவும் செய்திருக்கா? ஆமா ஆமா, எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு. ஸ்பெஷல் கிளாஸுக்கு பணம் கட்டணும். உடனே 5000 ரூபாய் அனுப்பி வைங்க. 5000மா? போன வாரம் தானப்பா 3000 ரூபாய் அனுப்பி வச்சேன். படிக்க வச்சா செலவு ஆகதான் செய்யும். பணம் அனுப்ப முடியுமா முடியாதா? சரியா, கோச்சு கதையா, எப்படியாவது பணத்தை அனுப்பி வச்சிடறேன். என்ன என்ன சொல்றான் உங்க புள்ள? பையனுக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணுமா? சுப்பையாட்ட ஏற்கனவே பணம் வாங்கியாச்சு. பழனிசாமி 10 வட்டிக்கு தான் கொடுப்பான். என்ன பண்றது, அவன்கிட்ட தான் வாங்கி ஆகணும். ஏங்க, உங்க புள்ள தான் கேக்குறானா, நீங்க பாட்டுக்கு கடன் வாங்கி அனுப்பிச்சுட்டே இருப்பீங்களா? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ எனக்கு தெரியல. எங்க அப்பனுக்கு போன் நம்பர் கொடுத்தது தப்பா போச்சு. முக்கியமான நேரத்துல மூட் அவுட் பண்ணிட்டான். இவன் பேரு ஆகாஷ். இவன் படிக்கிறதுக்கு இவனை பெத்தவங்க பட்ட கஷ்டம் இப்ப புரியுதோ இல்லையோ, இவனுக்கு பிள்ளைங்க வரும்போது அப்ப புரியும். முனுசாமி என்ன கவுன்சிலர் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிருக்கான். டிரைவர் வந்து சொல்லிட்டு போனா, வாங்க போலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. காலெல்லாம் புண்ணா இருக்கு, உடம்பு வேற முடியல. பேசாம கஞ்சியை குடிச்சிட்டு படுக்க வேண்டியதானே? அதெல்லாம் பார்த்தா முடியுமாடி? நாம கஷ்டப்பட்டதானடி நம்ம பையன் பிரகாசுக்கு அவன் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். நாம இங்க, அவன் வெளியூர்ல எப்படி இருக்கானோ, என்னென்ன கஷ்டப்படுறானோ,
கஷ்டமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இப்ப நான் பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கேன். அதை வந்துடுறேன். நீ எங்கேயும் போயிடாத, அங்கே இரு. ஒரு 5 minutes வந்துடுறேன். ஓகே. பார்த்து அம்மா எடப்பாடியில் இருக்கட்டும். சரிங்க. ஹலோ ரஞ்சித், நம்பர் கொஞ்சம் குறா. டேய் நான் பிஸியா இருக்க, அப்புறம் தரேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும்டா. கொஞ்சம் லைன்ல இருடா. நோட் பண்ணிக்க. 9841465556. அடச்சி வேடா போனா. அட பாவி. இவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு பெத்தவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா கண்ணு தெரியாதுன்னு மத்தவங்களை ஏமாத்தின இவனுக்கு தன்னோட எதிர்காலம் தன்னையே ஏமாத்த போற விஷயம் இப்ப தெரியாது. என்னடி நம்ம குப்பத்துக்கு கார் வந்திருக்கு. எதுக்கு வந்திருப்பாங்க? ஓட்டுக்கிட்டு கேட்க வந்திருப்பாங்களோ? ஹலோ, இங்க வாங்க. துரசாமி வீடு எங்க இருக்கு? துரசாமி வீடு தான். துரசாமி துணி வெளுத்திட்டு இருக்காரு. ஏப்பா துரசாமி, உன்னை பார்க்க யாரா வந்திருக்காங்க? என்ன பார்க்கவா? யாரா இருக்கும்? வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க யாருன்னு தெரியல. இங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க? பத்திரிக்கையில உங்க பொண்ணை பத்தின செய்தி படிச்சோம். அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாங்க ஐயா. சரி. எப்படி கொஞ்சம் உட்காருங்க ஐயா, உட்காருங்க. என் பேர் திருவேங்கடம். இது என் மனைவி கல்யாணி. நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எங்ககிட்ட லட்சுமி இருக்கு, சரஸ்வதி இல்லை. உங்ககிட்ட சரஸ்வதி இருக்கு, லக்ஷ்மி இல்லை. அதான் லக்ஷ்மியை சரஸ்வதி கிட்ட சேர்த்து பணம் வந்தோம். அது புரியலைங்களே. ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்த உங்க பொண்ணோட பேட்டியை பத்திரிகையில் படித்தேன். நல்லா படித்து சமுதாயத்தில் பெரிய ஆளாக வரணும்னு ஆசை தான். ஆனால் வசதி இல்லைன்னு உங்கள் பொண்ணு சொல்லியிருந்தா. அதான் உதவி பண்ணலான்னு வந்திருக்கோம். உங்களையும் உங்கள் பொண்ணையும் பார்த்ததும் நாங்கள் உடைஞ்சே போயிட்டோம். இவ்வளவு சிரமத்திலையும் உங்கள் பொண்ணை இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம்தான். ஆமாங்க ஐயா. என்கிட்ட இந்த கல்லோட போயிடும். இந்த பொட்டை பிள்ளையாவது பொழைச்சிக்கிட்டுமேன்னு தான் கூழோ கஞ்சியோ குடிச்சு இதுவரைக்கும் நகர்த்திட்டேன். ஆனா இனிமே நகர்த்த முடியாதுயா. உங்க பொண்ணோட படிப்பு பத்தி இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த பொறுப்பை நாங்களே ஏத்துக்கிறோம். இந்தாங்க. இதுல என்னோட அட்ரஸ் இருக்கு. நாளைக்கு என்ன வீட்டுல வந்து பாருங்க. சரிங்க ஐயா. என் நிலைமை தெரிஞ்சு வீடேறி வந்து உதவி பண்ணிருக்கிறீங்க. உங்க குடும்பம் தலைமுறைக்கும் தலைச்சு ஓங்கணும் ஐயா. நல்லது. வாங்க வரங்க. வாங்க. என்ன கல்யாணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அனிதா நினைப்பு வந்துருச்சா? ஆமாங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை நம்ம கூட வச்சு பார்த்துக்க முடியலன்னு நினைக்கும் போது வாஸ்தவம் தான். உன்னோட பாசம் அவன் படிப்புக்கு தடையா இருக்க கூடாதுன்னு தான் அவளை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சிருக்கோம். நீ வேணா பாரு, இந்த வருஷம் நம்ம பொண்ணு நல்லா படிச்சு எல்லா சப்ஜெக்டும் நல்ல மார்க் வாங்குவா. அனிதா, வேற ஏதாவது ஜோக் சொல்லுடி. வேற என்ன ஜோக் சொல்லலாம்? ஹே, பால் ஊத்துற பையன் வரான். இப்ப பாரு வேடிக்கைய. ஏய், இங்க வா. என்னங்க? லூசு பையா, லூசு பையா, லூசு பையா, இந்த லூசு பொண்ணு உன் மேலதான் லூசா சுத்துறா. ஏய் பாலுக்காரா, 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 இந்த பாலு பொண்ணு உன் மேலதான் லூசா சுத்துறா. என்னை விட்டுடுங்க, நான் போகணும்.
விட்டுடுறேன். இவளுக்கு நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்தா விட்டுடுறேன். இப்போ நீ கொடுக்க போறியா இல்லையா? வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. இப்போ நீ முத்தம் கொடுக்கலனா உன் டிராயரை நான் கழட்டிடுவேன். ஐயோ வேண்டாம். அப்படின்னா முத்தம் கொடு. முத்தம் கொடுறா. கொடு. எதுக்குடா எனக்கு முத்தம் கொடுத்த? அவங்க தான் கொடுக்க சொன்னாங்க. அவ மாடியில இருந்து குதிக்க சொல்லுவா. குதிப்பியா? என்ன விட்டுருங்க, நான் பால் ஊத்த போகணும். தாராளமா ஊத்தலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். அதை கிளியர் பண்ணிட்டு போ. கேன்ல இருக்கிறது பசுமாட்டு பாலா இல்ல காளமாட்டு பாலா? சொல்றா. காளமாடு பால் கறக்காதுங்க. அதனால என்ன, நம்ம பால் அபிஷேகம் பண்ணிடுவோம். களி முத்தி போச்சுங்க. கலாச்சாரம் கெட்டு போனதுக்கு ஒரு சில பெண்களும் அவங்களுக்கு அசைஞ்சு கொடுக்குற சில ஆண்களும் தான் காரணம். அதுல அந்த அனிதாவுக்கும் பங்கு இருக்கு. இந்த 5 பேரும் வாழ்க்கைங்கிற பூஜ்ஜியத்தை சந்திக்கும் போது நடக்கிற சம்பவம் தான் இங்க ரத்தமும் சதயமா கலந்துருக்கு. வாழ்க்கையில தனி மனித ஒழுக்கம் இருந்தா இளமை மட்டும் இல்லைங்க, முதுமை வரைக்கும் தித்திக்கும். டேய், நம்ம கிஷோரோட கிஸ் மேட்டர் தெரியுமாடா? தெரியாது மச்சான். என்ன? போன வாரம் ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு அவன் ஒன் சைடா லவ் பண்ற அகிலாவை மூடோட போய் அப்ரோச் பண்ணிருக்கான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கண்ணம் பழுத்ததான் மிச்சம். குரூப் ஸ்டடிங்கிற பேர்ல படிக்காம இங்க வந்து கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த செமஸ்டர் அரியர்ஸ் தான். அன்னியோட இங்கிலீஷ் படம்ன்ற பேரை கேட்டாலே ஓடி போயிடுறான். என்ன நீ தாய் இவன் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். படிப்புல ரொம்ப சின்சியரா இருக்கான். அதெல்லாம் சும்மா ஆக்டிங். டேய் ராகுல், என்னடா இந்த படிப்பு படிக்கிற? நீ படிக்கிற படிப்பை பார்த்தா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 500 மார்க் வாங்கிடுவ போல இருக்கு. பல்ல இருக்கிறவன் பக்கோடா கடிக்கிறான். உனக்கு எதுக்கு? பக்கோடா கடிச்சா பரவாயில்ல, அவன் பாறாங்கல்ல கடிக்கிறான். டேய் எவடா? என்ன? ஏன்டா இந்த கொலை வெறியில படிக்கிற? அப்பதான் பாஸ் ஆக முடியும். பாஸ் ஆகி நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம். செட்டில் ஆகி கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனோ அதே தான் என் பையனும் பண்ணுவான். இது அப்படியே நீடிச்சதுன்னா இந்த உலகத்துல காலேஜும் கம்பெனியும் தவிர வேற எதுவும் இருக்காது. லைஃப்னா என்ஜாய் பண்ணோம். சைட் அடிச்சிருக்கியா? இல்ல. ஏதாவது ஃபிகரை இடிச்சாவது இருக்கியா? சரி சரி கோச்சுக்காத. வேற என்னதான் பண்ணிருக்க? புக்கை தவிர வேற எதையும் புரட்டினது கிடையாது. நீ தேர மாட்ட. இத பாருடா, பூனை கடிச்சு செத்தவனும் இருக்கான், புலி கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான். இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுண்டா. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. எங்களை போல வாழ கத்துக்க. என்ன நிதா, போலாமா? போலாமே. வாங்க फ्रेंड्स. டேவிட், அந்த பேரர் கொடுத்த நம்பர் கொடு. ஹலோ, யாருங்க? சார் 222548. ஆமாம் சார், இந்த நம்பர்லேருந்து எனக்கு மிஸ்டு கால் வந்திருக்கு சார். இதே ரோதனையா போச்சு. எவனா ஃபோன் பண்ணி பார்த்துட்டு போயிடா. நீங்கள் எங்கே உயிரை வாங்குறீங்க? இது பிசிஓ சார். சாரி சார், இது எந்த ஏரியா நம்பர்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எடப்பாடி. அந்த பூத்து எங்கே இருக்கு கரெக்டா? எது கேட்குற? இல்லை சார், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ ஃபோன் பண்ணிருப்பாங்க. அதான் நேரில் வந்து பார்க்கணும் இல்லையா? அதான் சார், எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் முருகன் சைக்கிள் ஸ்டாண்டு. தேங்க்யூ சார். டேவிட், எடப்பாடின்ற ஊர்லேருந்து தான் பேரருக்கு ஃபோன் போயிருக்கு. ஸோ நம்ம இப்போ போக வேண்டிய இடம் எடப்பாடி. இதுக்கு தான் சொன்ன கடையிலே போய் டீ சாப்பிடலான்னு. ஏய், ஏற்கனவே டீ கடையில் 115 ரூபா பேலன்ஸ் இருக்கு. அதை கொடுக்காம டீ சாப்பிட போனா அப்புறம் எச்சி கிளாஸ் கழுவி விட்டுருவானுங்கடா. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல். பாடுறத நிறுத்துறியா? எங்க பால் கவரு? இந்தா புடி. டேய், என்னடா இது? பால் கவரை கேட்டா பிராவை கொண்டு வந்து தர. அது ஒண்ணு இல்லடா, ரொம்ப நாளா நான் லைன் விட்டுட்டு இருந்த அஞ்சா புலி பொண்டாட்டி அஞ்சலை இப்பதான் என் லைனுக்கு செட் ஆயிருக்கா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் இந்த கவசத்தை நான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஓவரா சீன் போடாதே. நீ பண்றது அஞ்சா புலி தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னை புளியா கரைச்சு ரசமா வச்சிருவான். ஜாக்கிரதை. யாரு? அதுவும் என்னைய. வீட்டுல யாரா? வெளியில வாங்கடா. எவன்டா அது? ஏய், துணி மட்டும் வெளுக்க போடுறீங்களா? பணம் எங்கடா? ஏய், ஏன்டா காட்டு கத்துற? அடுத்த மாசம் சேர்த்து வாங்க. போப்போ. இப்படியே எத்தனை மாசம்டா ஓடிக்கிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு பணத்தை வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஏய், வீட்ல இருந்து மணி ஆர்டர் அனுப்புறா, வந்தவன தந்து. ஏய், நீ பேசாத, குனிய வச்சு குத்திடுவேன். நேத்தே மணி ஆர்டர் வந்துருச்சுன்னு போஸ்ட்மேன் சொல்லிட்டாரு. உங்க வீட்ல உள்ளவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு பணம் அனுப்பிச்சா வெட்டி செலவுக்கு பணம் பத்தாதுன்னு கூரை வீட்ல இருந்துகிட்டு ஊரா மேயறீங்க. பண்ணாடைங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு.